வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு 26 டேஸ் ஆஃப் A to Z சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது ஜெட்கான ஜீப்ரா குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த குக்கீஸ் பார்க்குறதுக்கு அந்த ஜீப்ரா மேலே இருக்க லைன்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இது ஜீப்ரா குக்கீஸ். ஸோ எனக்கு இந்த லைன்ஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 65 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இது ஒரு 40 to 45 கிராம்ஸ் இருக்கும். இதோட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா பட்டர் சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாகவே மிக்ஸ் ஆகிடும். நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நிறையா சேர்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ கம்மியாக தான் சேர்க்கணும். இந்த டோ நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஹாஃபை நான் எடுத்து வச்சிடுறேன். இன்னொரு ஹாஃபில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ட்ரை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இதுலேயும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா ஈவனாக ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் வெண்ணெய் சேர்த்துருக்கனால நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆக வரும், ஒட்டாமல் சூப்பராக வரும். இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிரித்து வச்சுருக்க அந்த ஒயிட் டோலையும் பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பால்ஸை ஒன்று மேலே ஒன்று ஆல்டர்னேட்டிவாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஜீப்ரா லைன்ஸ் மாதிரி கிடைக்கும். எல்லாத்தையும் வச்சாச்சு. இதை நல்லா ஒரே மாதிரி ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இதை நல்லா ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதை ஹாஃபாக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கட்டான சைட் ரெண்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக லைன்ஸ் வரும். வச்சுட்டு அதையும் நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று போல் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெடியாக இருக்குது. இதில் நம்ம ஒரு கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம். அப்போ ஷேப் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நல்லா செட் ஆகிருக்கும். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பாருங்கள், அந்த லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. வரைஞ்ச மாதிரி இல்லாமல் ரேண்டமாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கணும். இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் பேக் சைடு வச்சு கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈவனான பிஸ்கெட்ஸ் கிடைக்கும் அதுக்காக. இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் தான் அது ஹார்டாகும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜீப்ரா குக்கீஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலே செஞ்சிடலாம். வெறும் 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.